பையனை மாட்டேன்னா 4 சாத்தனே நான் தான் பிடிச்சே கொடுத்தேன். இப்போ கலாச்சாரம் காட்சினா பிடிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருந்தால் எப்படி விற்பான்? பாவம், அவங்களுக்கும் சினிமா வாய்ப்புகள் ஒன்றும் இல்லை. இந்த ஸ்ரீகாந்த் இதெல்லாம் நல்ல நடிகன், பெரிய ஹீரோ. அது ஒரு ஆள் வரணும், ஆட்சி மாறணும், அடித்து பொலி போடணும். உத்தரவு போட்டவங்க, ஃபோன் பண்ணவங்க எல்லாத்தையும் நடுவு ரோட்டில் நிற்க வச்சு மக்களை கல்லால் அடித்து கொள்ளணும். திருச்செந்தூர் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். அற்புதமான லொக்கேஷன். இங்கே பாருங்கள், திருச்செந்தூர் மலை மாதிரியே இருக்குது பாருங்கள். தானேப்பா, அது என்னப்பா 2 மலை மாதிரி இருக்குதுப்பா? என்ன அடுத்து யார் ஆட்சி அமைக்கிறாங்கிறத காட்டுதா? என்னடா இது பயங்கரமாக இருக்குங்க. எங்கே திரும்பினாலும் அங்கே மலைகள். அற்புதமான லொக்கேஷன். சந்தோஷம். அங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு எல்லாம் தோணுது. இல்லை, அதெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கு இல்லை. மக்கள் யார் அதிகமாக யாருக்கு ஓட்டு போகிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. கண்டிப்பாக ஒரு புரட்சியும் போராட்டமும் ஒரு பயங்கரமான சண்டையும் இருக்குது. மிகப்பெரிய சம்பவம். ஆரம்பத்தில் இருந்து நானும் மதுரைக்காரன் தானே. திண்டுக்கல் பிரித்து விட்டாங்க. பிறக்கையில் மதுரை டிஸ்ட்ரிக்கு, இப்போ திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்கு, ஜவாதிபட்டி ஒட்டஞ்சத்திலிருந்து கிட்ட. ஆமாம். அரசியல் பயணங்கள் எப்படி போயிட்டுருக்கு? அரசியல் பயணங்கள் பூதாகரமாக இறங்க வேண்டியிருக்கும். நேரம் வந்துருச்சு. அதற்கான தேவை இருக்குது. ஆமாம். தம்பி விஜய் இப்போ ஆமாம், அது அவரவர் விருப்பம்தான். தம்பி அண்ணன் எல்லாமே மகாபாரத கதை தான். அதனால் அதெல்லாம் இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போதைக்கு நான் இந்த அறியாமையில் நடிக்க வந்திருக்கிறேன் ஐயா. நான் ஒரு அறியாதவன் ஐயா. நடிப்பு மட்டும்தான் நமக்கு தெரியும் ஐயா. ஆமாம். எனக்கு இல்லை, நான் கேள்விப்பட்டதில்லை. என் பையனை மாட்டேன்னா 4 சாத்தனே நான் தான் பிடிச்சே கொடுத்தேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்க ஃபோன் நம்பர் அதில் இருந்துச்சு அப்படின்னு. அவன் கேட்டுட்டு விட்டுருவோன்னாங்க. அப்புறம் அவனையும் போட்டு விட்டுட்டாங்க. அது அந்த மாதிரி பழக்கம் இப்போ குழந்தைகள் மத்தியில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் புழங்கப்படக்கூடாது. சினிமான்னு இல்லை, ஏன் புழங்குது? இப்போது கலாச்சாரம் காட்சினா பிடிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருந்தால் எப்படி விற்பான்? தூக்கி உள்ள வைய போடு, இது பண்ணு. அது புழக்கங்கள் அதிகமாக இருக்குது. அதனால தான் இவ்வளோ நடக்குது. பாவம், அவங்களுக்கும் சினிமா வாய்ப்புகள் ஒன்றும் இல்லை. இந்த ஸ்ரீகாந்த் இதெல்லாம் நல்ல நடிகன், பெரிய ஹீரோ. படங்களை அவங்க சில பேரையே வச்சு நடிக்க வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்ல அழகான நடிகர்கள், ஸ்ரீகாந்தெல்லாம் நல்ல நடிகர்களுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த மாதிரி போகிறாங்களோ என்னவோ தெரியல. அது இப்படி சுலபமாக கிடைக்கக்கூடாது கைகளில். அது வெளிநாடுகளெலாம் தூக்கி உடனே பட்டார் உள்ளே போட்டுருவாங்க. ஏதோ அந்த தவறுகளுக்கு நம்ம குழந்தைகளை, பசங்களை, இளைஞர்களை உட்படுத்தக்கூடாது. அது இராணுவ இதாக கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் காவல்துறை எல்லாமே அதில் விளையாட்டுத்தனமாக அது என்னமோ கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க. பல பேர் அவர்களை மீறி வர்றதுக்கு வாய்ப்பில்லை. எந்த மாதிரி? இல்லை, அது பிடிபடுறதுனால நடக்குது. பிடிபடக்கூடாதுல்ல, மார்க்கெட்டில் விற்கப்படக்கூடாதுல்ல, தடுக்கணும் இல்லையா? ஏற்கனவே உணவே நஞ்சாயிடுச்சு. காய்கறிகள்லாம் ஊசி போட்டு வளர்க்குறான். ஆடு, கோழி, மாடை ஊசி போட்டு வளர்க்குறான். எல்லாமே நஞ்சாயிடுச்சு. அதனால் நாளைய தலைமுறை ரொம்ப கேள்விக்குறி தான். நல்ல உணவுகள் இல்லை. வெஜிடேரியன்லேருந்து இதுலேருந்து எல்லாமே கார்ப்பரேட்டுக்காக தயாரிக்கப்படுது. கொய்யாக்காய் இவ்வளோ பரிசல் செய்யலாம். பப்பாளி பழம் இது, அதாவது இயற்கையாக விளையுன்னு பார்த்தா இவ்வளோ பூசணிக்காய் தண்ணி மார்க்கெட்டில் விற்கிறான். கிலோ இவ்வளோ 5 கிலோ ஒரு பப்பாளி பழம் சென்னைக்கு இறங்குது. அதை கொண்டே வெட்டி சாப்பிட்டா ஒன்றுமே இல்லை, சாப்பிட்ட மாதிரியே இல்லை. தக்காளி பிளாஸ்டிக் வண்டியில் 100 ரூபாய்க்கு 6 கிலோ விற்கிறாங்க. அள்ளி போட்டு ஒரு 5-6 பழம் வண்டியில் சிந்திருச்சு. அது 1 மாதமாக இருக்குது, இன்னமும் இருக்குது, கிடவே இல்லை. அது ஒரு பிளாஸ்டிக் தக்காளி. இப்போ பாருங்கள் எப்படி
எல்லாமே கார்ப்பரேட் மயமாயிடுச்சு. அது ஒரு ஆள் வரணும், ஆட்சி மாறணும், அடித்து பொலி போடணும். இப்போ துபாய், சிங்கப்பூர், மலேசியா, அந்த திண்ணி நாடுகள் அங்கே சாப்பிட்றதுக்குன்னே போகிறோம். ஏன் போகிறோம்? அங்கே எல்லாம் ஜென்யூனாக இருக்குது. அடித்து கழட்டிடுவான், தூக்கி தொங்க விட்டுருவான். எல்லா பொருளும் இங்கே வண்டி வர்றது பாருங்கள், கடமடா நாடும். அங்கே வர்ற வண்டியெலாம் பயங்கரமாக தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறான், இல்லாட்டி தூக்கிடுவான். அந்த மாதிரி கடுமையான சட்டங்கள் வரணும். சிவகங்கையில் லாக்அப் எடுத்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம், ஒரு சின்ன பையன் 27 வயசு பையனை வந்து நீ எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ கூப்பிட்டு போகிறீங்க. வாங்க, ரொம்ப தவறு. செயல்பாடு எப்படி? அது இதெல்லாம் பார்த்துக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. தடாலதியாக கூட்டு யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த லேடியாக போலீஸாக அடித்தவங்க, உத்தரவு போட்டவங்க, ஃபோன் பண்ணவங்க எல்லாத்தையும் நடு ரோட்டில் நிற்க வச்சு மக்களை கல்லால் அடித்து கொல்லணும். ஒரே நாள் முடிஞ்சு மேட்ரு. அடித்து கொள்கிறாங்க, எஃப்ஐஆர் போடலாம், கொண்டு போய் உள்ளே வைக்கலாம், என்கொயரி பண்ணலாம். முறைப்படி தான் அதை பண்ணணும். இப்படி பண்ணக்கூடாது இல்லையா? யார் அது? ரொம்ப ரத்தம் கொதிக்குது. இந்த மாதிரி கேள்வி கேட்குறது, சிபிஐ பண்ணுறது, சிஐடி பண்ணுறது, இந்த விசாரணை, வெள்ளைப்பூண்டு, வெள்ளம், இதெல்லாம் ஒரு மயிரும் வேலைக்கு ஆகாது. அடித்து தூக்கி எல்லாத்தையும் கொண்டாந்து அதே இடத்துல நிற்க வச்சு மக்களை கல்லால் கொடுத்து அடித்து சாப்பிடுங்க. சட்டத்தை மாற்றுங்க. என்ன தப்பு இருக்குது? தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்கணும். அப்போ தான் அடுத்து பண்ண மாட்டாங்க. இப்போ ஜெயராஜ் உங்களுடைய அந்த சாத்தாங்குளம் கேஸ் அப்போ நிறைய சினிமா கேஸ் வந்துட்டு அவங்களுடைய கண்டனம் கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் இது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். இப்போ எந்த சினிமா ஆக்டர்ஸுமே இல்லை அதில் பாதிக்கப்பட்டவங்க, அது தப்பு செஞ்சவங்கள தூக்கி உள்ளே வச்சாங்களா? உள்ளே வச்சு அவனை ஜெயிலில் போட்டு அவனை சாவடிச்சாங்களா? தூக்கு தண்டனை கொடுத்தாங்களா? இன்னும் கொடுக்கல. அதே மாதிரி தான் அந்த 13-14 பேர் இதில் செத்தாங்களே, ஷூட் பண்ணாங்களே, காக்காக்குடி ஸ்டெர்லைட்டில். அதே சுட்டவங்க இன்னும் ஜாலியாக சுற்றிக்கிட்டு ப்ரொமோஷனில் எங்கே இருக்கான்னு யாருக்குமே தெரியலையே. இது தவறான, அதான் முன்னுதாரணங்கள். தவறு. மனித உயிர்கள் மலிவாக கொல்லப்படுது. இப்போ அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது சினிமா ஸ்டார்ஸ் நிறைய பேர் கண்டனம் கொடுத்தாங்க, பெரிய லெவலில் பேசினாங்க. கண்டனம் கொடுக்கறதுனால என்னங்க? எந்த இது யாருமே கொடுக்கவே இல்லையே. அதை போய் கேளுங்க. அதான் நான் சொல்கிறேனே, நான் கேட்குறேன்ல. என் குரலை கேளுங்க, என் குரலை போடுங்க. என் குரல் இல்லையா? என்னப்பா நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்கப்பா. வாங்க டைரக்டர், ஓடிட்டீங்களா பாரு, எஸ்கேப் ஆகிட்டார். எதுக்கடா நமக்கு அரசியல்? ஓகே. ஆமாம், கந்தனுக்கு வேல் முருகனுக்கு வேல் வாழ்த்துக்கள். திருச்செந்தூர் நடந்து கொண்டிருக்கிற கும்பாபிஷேகம் போயிட்டீங்களா? கவர் பண்ணிங்களா? நான் பாடலையும் போட்டுங்க. நன்றி, வணக்கம்.